ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஇபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். காரசாரமான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸாக ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா மஞ்சப்பொடிலாம் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கலாம். ஸோ என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சமைக்கிற டிஷ்ஷஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செய்யலாம். ஈஸியாக தான் இருக்கும். நான் செய்கிற டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிக்கனுக்கு போட வேண்டிய நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன போட போகிறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, அப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு கருவேப்பிலை. வறுத்து அரைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. அதனால் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாமே நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். நம்ம வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம போட்டு ஒன்று ஒன்றா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாகவே போட்டு நல்ல லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துனா கசப்பு தன்மை எடுத்துரும் நமக்கு. அப்போ நம்ம சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. சும்மா கடாயை வச்சு ஹீட் ஆகணும்னா லைட்டாக நம்ம ஒரு 2 கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டா போதும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா கடாயை காயட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை ஆகணும். எடுத்து வச்சு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கணும். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃபுல்லாக வதக்கி விடுவோம் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து. அப்புறம் எடுத்து வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம மொத்தமாகவே போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம மொத்தமாகவே போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச கல் உப்பையும் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இல்லை காரசாரமாக இருக்குது இந்த குழம்பு. சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகணும். நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சா நல்லா வேகும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கொஞ்சம் அந்த மசாலாவோட கொஞ்சம் நம்ம சிக்கனை போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கிறோமோ அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம தண்ணி ஊற்றி திரும்பி நம்ம வேக வைக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு லைட்டாக. இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா ஃபுல்லாகவே. இப்போ நம்ம மசாலா தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு வைக்கிறனால நல்லாவே தண்ணி ஊற்றலாம். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்ஸே வந்துடும் அதுவே நமக்கு. ஏன்னா நமக்கு நல்லா குழம்பு கொதிக்க நமக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். இல்லை ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையாவே. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா குழம்பு கொதிக்கணும். ஃபஸ்ட்டு குழம்பு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா மேலே தட்டு போட்டு நல்லா அதுக்கு ஈக்குவலாக தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம். நல்லா குழம்பு கொதிக்கும். நமக்கு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுவோம். தட்டு போட்டு மூடி நான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்ல குழம்பு கொதிச்சிருக்கு. நல்ல ஃப்ளேவர் தருது. ஒரு ஹோட்டலில் விட நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அதை விட நல்லா காரச்சாரமாகவே இருக்கும்.
ஸோ நல்ல குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நீங்களே பாருங்களேன், நல்லா காமிக்கிறேன் எப்படி இருக்குது. நல்லா குழம்பு நல்லா சிக்கன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இப்போவும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது குழம்பும். குழம்பு நல்லா கொதிச்சு முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவிக்கலாம். இந்த குழம்பு ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் காரசாரமான கோழி குழம்பு வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ரைஸ் வச்சு சாப்பிட போகிறேன். நான் ரைஸோடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு குழம்பு வச்சு இதே மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.